வணக்கம், இது அறுசுவையும் ஆரோக்கியமும். இன்றைக்கி நம்ம சேனலில் டேஸ்டியான எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் எண்ணெய் கத்திரிக்காய் செய்யும்போது டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது லேசாக சூடாகட்டும். எண்ணெய் கத்திரிக்காய்க்கு கத்திரிக்காய் வந்து எப்போதுமே சின்ன சின்னதாகவும் பிஞ்சாகவும் இருக்கணும். இந்த கத்திரிக்காயை நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. உள்ளே இருக்க பூச்சி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. பிஞ்சு கத்திரிக்காயில் தான் எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போது இந்த எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இந்த கத்திரிக்காயெல்லாம் நம்ம இந்த எண்ணெயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தீ வந்துட்டு எப்போதுமே சிம்மில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கம்மியாக வச்சு, நெருப்பு ரொம்ப கம்மியாக வச்சு இதை வந்துட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இது வந்துட்டு கிட்டத்தட்ட 8 நிமிஷத்துக்கிட்ட ஆகும் இது நல்லா ஃப்ரை ஆகி வர்றதுக்கு. இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இதே போலவே மற்ற எல்லா கத்திரிக்காயும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே செலவாகும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது இதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு. வந்துட்டு நம்ம அப்படியே வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது அதே பேனில் 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, அதே ஆயிலே நம்ம பொரிச்சிக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு இதை சேர்த்து நல்லா பொரிய விடலாம். நல்லா கலந்து விடுங்க. ஃப்ளேம் எப்போதுமே ரொம்ப கம்மியாக இருக்கட்டும், சிம்லேயே வச்சுக்கோங்க. இப்போது இதில் ஒரு 5 பூண்டு பல் வந்துட்டு லேசாக இடித்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து கலந்துடலாம். இப்போது இதில் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்து கலந்துடலாம். இந்த வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதங்கணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 4-5 மினிட்ஸ் கிட்ட ஆகும் இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரத்துக்கு. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 2 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா மேஷ் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த தக்காளி வந்துட்டு சீக்கிரமாக வதங்கிறதுக்காக நம்ம இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும்போது ரொம்ப சீக்கிரமாகவே தக்காளி வந்து வதங்கி வந்துடும். இப்போ ஒரு 3 மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம மசாலா எல்லாத்தையுமே இதில் வந்து சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன், காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா இந்த தக்காளி வெங்காயத்து கூட நல்லா கலந்து விடுங்க. ஒரு 1 நிமிஷம் வந்து நல்லா அப்படியே வதக்குங்க. இப்போ இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அது கூடவே ஒரு சின்ன துண்டு வந்து புளி எடுத்து அதை கரைச்சி அதோட தண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு விரல் அளவு புளி இருந்தால் போதும். இந்த புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1 நிமிஷம் வந்து இதை அப்படியே கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் 100 ml அளவுக்கு தண்ணி இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதையும் நல்லா கொதிக்க விடுங்க. அந்த புளியோட பச்சை வாசனை போகணும், அதுக்காக. இப்போது லேசாக கொதி வந்துடுச்சு. இப்போது நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காய் எல்லாத்தையுமே இதில் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இந்த கத்திரிக்காய்க்குள்ளே இந்த மசாலா எல்லாம் நல்லா போய் மிக்ஸ் ஆகணும், அப்போ தான் நமக்கு கத்திரிக்காய் சாப்பிடும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதில் உள்ள உப்பு, காரம், இந்த புளிப்பு எல்லாமே கத்திரிக்காய்க்குள்ளே போய் சேரணும், அந்தளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. இந்த டைமில் உங்களுக்கு உப்பு தேவையான்றதை பார்த்து செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு தக்காளி வதக்கும் போதே உப்பு சேர்த்துருந்தேன், அதனால் நான் இப்போது சேர்க்கலை. ஒருவேளை நீங்கள் அந்த டைமில் சேர்த்துருந்தா கூட இப்போது அதிகமாக இருக்கா என்னன்றதை கம்மியாக இருக்கான்றதை செக் பண்ணிவிட்டு தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. காரத்தை கூட அதே மாதிரியே சேர்த்துக்கோங்க. இப்போது நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வந்துட்டு நல்லா கொதிக்க வைக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க வைங்க.
இப்போ கிட்டத்தட்ட 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இது பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்துட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட எண்ணெய் கத்திரிக்காய் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.